1 நாளாகமம் 21:1 சொல்கிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. தாவீது தன் பேர் பிரஸ்தாபத்தை காட்டும்படியாக இந்த காரியத்தை செய்வதற்காக சாத்தான் தாவீதின் இருதயத்தை ஏவியது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நெகேமியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினான். எனவே இப்படியாக தொகையிடுவதற்கு தேவனே நெகேமியாவினுடைய உள்ளத்தை ஏவி அருளுகிறார். அதோடு கூட அவன் கையிலே அப்பொழுது அந்த வம்ச அட்டவணை புத்தகமும் கிடைத்தது. எனவே இது தேவனால் ஏற்படுகிற ஒரு காரியம். எனவே அந்த எருசலேமுக்கு திரும்பி வந்த யூதர்களுடைய வம்ச அட்டவணை அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த வம்ச வரலாறுகள் எதற்காக இப்படி பதிவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இதை நாம் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து என்னென்ன மனிதர்கள் என்று சொல்லி பெயர்களோடு வருகிறது. இவையெல்லாம் நம்முடைய வேத புத்தகத்தினுடைய நம்பகத்தன்மையையும் உண்மை தன்மையையும் அது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மற்ற புராணங்கள் இதிகாசங்களைப் போல் அல்லாமல் எப்படி வரலாற்று அடிப்படையிலே அந்தந்த காலகட்டத்தின்படி வாழ்ந்த மனிதர்களின் உண்மை பெயர்கள் இத்தனை அழகாய் தொடர்ந்து வருகிறது என்பது நம்முடைய வேத புத்தகத்தின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அது மாத்திரமல்ல, நெகேமியா 7ஆவது அதிகாரம் 68, 69 வசனங்களில் அந்த இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்களுடைய எண்ணிக்கையும் கூட பதிவிடப்பட்டிருப்பது எவ்வளவு துல்லியமான பதிவீடுகளாக நம்முடைய வேதாகம் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. உலகில் கோடி மனிதர்கள் வாழ்ந்தாலும் இந்த வேதாகமத்திலே இந்த மனிதர்களுடைய பெயர்கள் வந்திருக்கிற இந்த வம்ச வரலாறுகளை நாம் அப்படியே விட்டு கடந்து சொல்லாதபடி அந்த பெயர்களையும் வாசிப்பதும் நாம் வேதாகமத்திற்கு கனம் கொடுக்கிறதாக நிச்சயம் இருக்கும்.